கரூரில் விஜயின் பிரசாரத்தால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலியானவர்கள் குறித்த விவரங்களை வழங்கியிருக்கிறார் அமைச்சர் மா. சுப்பிரமணியம். கரூரில் விஜயின் பிரசாரத்தால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மூச்சுத்திணறி பலரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதும் சிலர் பலியாகியிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜய் கரூரில் பேசிக்கொண்டே இருக்கும்போது விஜயின் வாகனத்தின் அருகே தொண்டர்கள் மூச்சுத் திணறலால் மயங்கி விழ விஜயே பேச்சை நிறுத்திவிட்டு தண்ணீர் பாட்டிலை வீசி எறிந்து ஆம்புலன்ஸையும் அழைத்து உதவினார். மக்கள் கூட்ட நெரிசலில் தவிக்க தாமதமாக வந்த விஜய் நேரமில்லாமல் விரைந்து பேச்சை முடித்துவிட்டு பேப்பரில் இருந்ததை வேக வேகமாக வாசித்துவிட்டு தனது பிரசார பேச்சை முடித்துக் கொண்டார். விஜய் பேசும்போதே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் கூட்ட நெரிசலில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மயங்கியவர்களை மீட்டுச் செல்ல கூட்டத்தின் நடுவே ஆம்புலன்ஸ் வந்ததால் கூட்டத்தின் நடுவே தள்ளும் முள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பலரும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிலர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலர் உயிரிழந்து வருகின்றனர். இதில் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு பலியாகி இருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின்படி திமுக அமைச்சர்கள், கரூர் மாவட்ட ஆட்சியர், அதிகாரிகள் கரூர் அரசு மருத்துவமனையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றனர். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் சென்னையிலிருந்து கரூர் சென்று கொண்டிருக்கிறார். இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் நடந்த மோசமான இந்த சம்பவம் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்களிடம் பேசினோம். அவர் 33 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள். அதில் குழந்தைகள் 6 பேர், குழந்தைகள் 16 அல்லது 17